ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிக்கு வேலை தேடி போயிருக்காரு. அங்குள்ள மேனேஜர் மனோஜை பார்த்து, இந்த கம்பெனியில் நீ வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் உன்னால் எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ருதியும் ரோஹிணி முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரோஹிணி கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா தான் மலேசியாவில் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பணம் கேட்டு பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் அங்கே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, கரெக்டுமா, உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கும்போது மனோஜன் இன்னொரு கம்பெனியில் போய் கை கட்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை பிஸ்னஸ் ரெடி பண்ணி தர சொல்லுமான்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டேன்ல, அவங்க நம்ம வீட்டை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்கள் அங்கிள் வசீகரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு தான் ஷோரூமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலான்னு. ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜ் திறமைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, மனோஜுக்கு வேலை கிடைக்கலன்னா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வேண்டியதாக இருக்கும்னு முத்துவை பற்றி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தைரியம் இருந்து அவங்க இருக்கும்போது பேசுங்கன்னு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து என்ன பேயா பிசாசா, அவங்க தான் எங்கள் லைஃப்பில் தலையிடுறாருன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மற்றவங்க லைஃப்பில் தலையிடணும்னு அவங்களுக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை, தப்பு யார் பண்ணினாலும் அவங்க கேட்பாங்கன்னு, அவர் உழைக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் மீனாவை திட்டுறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனாவை திட்டாதீங்க, நாங்கள் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கோம்னு. உடனே விஜய் சொல்கிறாங்க, அவள் அப்படி பேசிட்டு முத்து வந்ததும் அப்படியே பற்ற வைப்பான்னு சொல்கிறாங்க. மனோஜோட திறமைக்கு அவன் பெரிய ஆளாக வருவான்னு சொல்கிறாங்க. முத்து கார் ஓட்டுறவன், அவன் அப்படியே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. முத்து வராங்க, நான் கார் ஓட்டினாலும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் என் புருஷனா கார் ஓட்டுறான்னு மட்டம் தட்டிகிட்டே இருக்கீங்கன்னு.